ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. நான் ஒரு சின்னதாக ஒரு மினி விலாக் மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணால் நான் பெருசாக போடுவேன். இப்போ நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை உப்புமா தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா 2, இஞ்சி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி தேவையான அளவு 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் உப்புமா செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து பால் கேட்டிருந்தாங்க, ஹார்லிக்ஸ் கலந்து அவங்களுக்கு உப்புமா கொடுத்துட்டேன். நானும் என் பையனை எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் லஞ்ச் செய்யும்போது இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக லஞ்சு செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ரசமும் கோபி 65 தான் செஞ்சுருந்தேன். சாப்பாடு வச்சு ரசம் வச்சுருந்தேன். கோபி 65ஓட வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 65 பொரிச்சு எடுத்துகிட்டு மத்தியானம் லஞ்சு ரசமும் 65 வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் பாத்திரமெல்லாம் தேய்ச்சிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு பாத்திரம்லாம் தேய்க்க ரெடி பண்ணிட்டேன். பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். மத்தியானமாக வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறக்கோசரம் ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சுருந்தேன். அந்த வீடியோவும் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு என் பையனுக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஃப்ரூட் கஸ்டர்டை வந்து எடுத்து என் பையனுக்கு கொடுத்தேன். என் பையன் நல்லா விரும்பி சாப்பிட்டான். நாங்களும் நல்லா சாப்பிட்டோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.